அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் அப்படின்றதுனால எல்லோரும் கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது, விளம்பரம்லாம் என்னவாக இருக்குன்னா, உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றிவிட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது மட்டும்தான் நீங்கள் ஜனநாயக கடமையா? கடமை அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமை என்பது இந்த ஜனநாயக கடமையை இந்த மக்கள் சரியாக ஆற்ற வேண்டும் என்றால், ஒரு முதல்வர், ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி அவருடைய கடமையை அவர் ஒழுங்காக ஆற்றியிருக்க வேண்டும். இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுடைய குறைகளை தீர்த்திருக்க வேண்டும். அப்படி தீர்த்திருந்தால் இந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு இந்த மக்கள் காலையிலேயே போய் நிற்பான். எப்போ உங்களுக்கு 90% ஓட்டு பதிவாகுதோ அப்போ நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுவான், இந்த அரசாங்கம் நல்லது செஞ்சால் அவன் முதலாளாக நின்று ஓட்டு போட போகிறான். இப்போ எந்த முதலமைச்சராவது முதல்ல மரத்தை நட்டு அந்த மரத்தை வளர்த்துருக்கீங்களா, இல்லை ஒரு தோப்பை உருவாக்கியிருக்கீங்களா, இல்லை இந்த மக்களுக்கான பணிகளை சரியாக ஒரு இயக்கம் வைத்து ஒரு குழுவை வைத்து பரிசீலித்து அதற்கான தீர்வை செய்திருக்கிறீர்களா? செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாமல் விட்ருக்கீங்க. குழுவெல்லாம் வச்சிங்க, நீங்கள் ஊருக்கு எல்லாம் கேம்ப்லாம் நடத்துனீங்க. ஆனால் ஒரு கேம்ப்லேயும் இந்த ஏழைகளுக்கான எந்த தீர்வும் கிடைக்கலங்கிறது தான் உண்மையாக இருக்குது. நீங்கள் யாரோ ஒருத்தவன் அன்னதானம் போடுறான், ஒரு முதல்வர் அன்னதானம் போடுறாரா, இல்லை அவங்க தெருவுகளுக்கு மழைநீரை சேகரித்து குடிநீர் கொடுக்குறாரா? எந்த முதல்வராவது காடை வளர்த்துருக்காரா, மரத்தை வளர்த்துருக்காரா, இல்லை எந்த மக்களுக்காவது இலவச கல்வியை கொடுத்துருக்காங்களா, ஏழை மக்களுக்கு உதவி இருக்காங்களா, இல்லை ஒரு நகரத்தை தத்தெடுத்து அந்த நகரத்துக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்களா? இதெல்லாம் எதையுமே செய்யாமல், மக்களுக்கான பணியை எதையுமே செய்யாமல் நீங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வெறுப்புணர்வு, அதனால் அவங்க வரல. நீங்கள் ஒழுங்காக உங்கள் கடமையை நீங்கள் செய்தீர்களேயானால் இந்த மக்களும் தன்னுடைய ஜனநாயக கடமையை முதலில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நன்றி.